2024 இல்லைனாலும் 2026 இருக்கு. நீங்க இருக்கீங்க, நாங்க இங்க இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து கேப்டன் மேல நம்ம ஆசிரியப்பார். நிச்சயமாக ஒரு நல்ல தேர்தலாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இருக்கும். இந்த முறை மக்களாக நீங்கள் அனைவருமே ஒரு பக்கம் சாத்தூரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் அருப்புக்கோட்டையில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் விருதுநகரில் இல்லைன்றாங்க, ஒரு பக்கம் திருக்கண்டகுன்றம், ஒரு பக்கம் திருமங்கலம். அதனால எல்லா இடத்தையும் நிக்கணும்ன்றீங்க. கண்டிப்பாக எப்படி நம்ம அண்ணியார் வந்து ஒரு பொட்டை வச்சு எல்லாருக்கும் ஓட்டு கேட்டாங்களா யார் பக்கம் போ, அதே மாதிரி நான் இங்க பாக்ஸ் வச்சு விருதுநகர் தேவையில்ல எந்த தொகுதியில நிக்கணும்ட்டு என்னைக்கு நான் ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன். மக்களோட ஆதரவு எனக்கு தெரியும். ஆனா நான் நிக்கிறேனா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது. அம்மாவை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனல் வரும்போது கட்சியின் பொதுச் செயலாளர், மாவட்ட எல்லாரும் முடிவெடுத்துதான் அதுக்காக இது இருக்கணும். ஆனா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே சந்திச்சது. கண்டிப்பாக உங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கான காலம் வரும். அதுக்காக முரசு சத்தம் இங்க முழங்கும். கண்டிப்பா அது நடக்கும். கேப்டன் விட்டுட்டு போன பணியை அவரோட மகனாக எனக்கும் சரி, அவர் எங்க அம்மாக்கும் மனைவியார் பிரேமலத்துக்கும் சரி, தம்பி சண்முகம் எங்க கட்சியாரும் சரி, பொறுப்பு ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எடுப்பாங்க. அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் ஒரு மனதோட இருந்து போராடி, கண்டிப்பாக இது நமக்கான தேர்தல் இல்ல, மக்களுக்கான தேர்தல். அதுதான் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு நம்ம நடத்தினோம். கண்டிப்பா நல்ல ஒரு முடிவை கொடுப்பாங்க. கண்டிப்பா மீண்டும் உங்க எல்லாரையுமே நான் சந்திப்பேன். கண்டிப்பா ஏன்னா நீங்க வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒரு 1000 மடங்கு ஒரு பலம், 1000 மடங்கு ஒரு சந்தோஷம், அது எனக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. 2026 கண்டிப்பாக தேமுதிகவுக்கும் மக்களுக்கும் ஒரு பொற்காலமாக தான் இருக்கும். நான் சொல்லி விடைபெறுகிறேன்.